ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்போது அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கு பார்த்தோன்னா இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தோன்னா முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டு ஓல்டு சிலபஸ் படி நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் ஆனால் இந்த டைம் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தோன்னா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் பழைய யூனிட் 9 அதையும் பார்த்தோன்னா ஆட் பண்ணி மொத்தமாக பார்த்தோன்னா எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி இது ரெண்டையும் பார்த்தோன்னா மோர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அப்டேட்டட் சிலபஸ் படி பார்க்கும்பொழுது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப வெயிட்டேஜான ஒரு சப்ஜெக்டாக மாறி இருக்குது. லைக் பாலிட்டி, மேக்ஸ், ஆர்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டேஜான ஒரு சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, அதில் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு 2-3 வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறதுல பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்தோன்னா பார்க்கணும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்குள்ளே பார்த்தோன்னா போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த எக்கனாமிக்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சரி, ஓகே. எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு கோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமஸான ஒரு எக்கனாமிஸ்ட் டைலர் கோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. டைலர் கோவன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு எக்கனாமிஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டெசிஷன்ஸ் அண்ட் லீட் ஏ ஹாப்பியர் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்தை பார்த்தோன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னா பெட்டர் டெசிஷன்ஸை பார்த்தோன்னா மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது ஹாப்பியர் லைஃப், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்தோன்னா லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக எக்கனாமிக்ஸை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம எக்கனாமிஸ்ட் டைலர் கோவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னா ஒரு பண்டைய கிரேக்க வேர்டு தான். அது ஆக்சுவலாக ஒரு கிரேக்க வேர்டு, ஒய்கோனோமிக்கோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வேர்ட்லேருந்து தான் நமக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த டேர்ம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. அப்போ ஒய்கோனோமிக்கோஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அவங்க லாங்குவேஜில் ஓகேங்களா, ஒய்கோஸ் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லி மீனிங். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோமோஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மீனிங். ஓகேவா? அப்போ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் தட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குடும்பங்களின் மேலாண்மை, இல்லைனா ஒரு ஃபேமிலி. ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபேமிலியில் நம்மளோட குடும்பத்தை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜில் ஒய்கனாமிக்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒய்கனாமிக்கோஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வருது. ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, குடும்பத்தோட மேலாண்மை அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகே, இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம், எக்கனாமி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான் இருக்கா அப்படின்னா நோ. ஸ்டார்டிங் டைமில், ஏர்லியர் டைமில் இந்த சப்ஜெக்டை எக்கனாமிக்கை நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட் 19th செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிற அந்த டேர்முக்கு பதிலாக, அந்த வேர்டுக்கு பதிலாக எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண, அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபோர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேவா? அப்போது இந்த ஸ்லைடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 2 விஷயங்கள். ஒன்று, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன டேர்ம், விச் இஸ் ஃப்ரம் கிரேக்க வேர்ட்லேருந்து வருது, விச் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, குடும்பங்களின் பராமரிப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பங்களின் பராமரிப்பு இல்லைனா குடும்பங்களின் மேலாண்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்லிட்டு இருந்தோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம் லேட் 19th செஞ்சுரிக்கு அப்புறம்.
19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி எக்கனாமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு. ஓகேவா. சரி, அடுத்து நம்ம இந்த எக்கனாமிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஓகேவா, அதில் என்ன ட்ராபேக்ஸ், என்ன மெரிட்ஸ், என்ன டிமெரிட்ஸ், அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, வாங்க நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்த்தோன்னா போயிடலாம். சரி, இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பொருளாதாரத்தை பற்றி பேசிக்காக ஒரு முக்கியமான 4 இலக்கணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில், ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா புக்லேயுமே இந்த 4 டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 4 பேர் எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு 4 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகள் அதிகம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஆடம் ஸ்மித். அவரோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்த் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கிளாசிக்கல் எராவை வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது தொன்மை காலத்தோட பொருளாதாரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு டெஃபினேஷன், ஒரு இலக்கணமாக வந்து பார்த்தோன்னா இந்த ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வந்து பார்த்தோன்னா செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலக்கணத்தை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பேசிக்காக வந்து பார்த்தோன்னா தெரியும். ஓகேங்களா. அப்போ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடம் ஸ்மித் தான் ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இட்ஸ் ரெப்ரசன்டிங் கிளாசிக்கல் எரா, ரொம்ப பழைய காலத்து தொன்மை காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு என்னென்ன டெஃபினேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோம். செகண்ட் ஒன் ஆல்ஃபர்ட் மார்ஷல்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல அவர் தான். அந்த ஆல்ஃபர்ட் மார்ஷல் ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. அவரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெல்ஃபேர் டெஃபினேஷன் எது ரிலேட்டடானது, எது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நியூ கிளாசிக்கல் எராவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது அவரோட காலத்தை விட கொஞ்சம் அப்டேட்டட், புதிய தொன்மை காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்தக்கூடியதாக இந்த ஆல்ஃபர்ட் மார்ஷலோட நல இலக்கணம் அப்படிங்கிறது இருக்குது. நல இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே பார்க்கலாம். இப்போதைக்கு யாரோட இலக்கணம், யார் என்னென்ன இலக்கணம் சொல்லியிருக்காங்க அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஒன் ராபின்ஸ் ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன். ராபின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரோட ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷனை பற்றி பார்க்குறோம். இது நியூ ஏஜ் வந்து பார்த்தோன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா. அதாவது புதிய யுகத்தை வந்து பார்த்தோன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. ராபின்சனோட பற்றாக்குறை இலக்கணம் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது ஷாமுவெல்சனை அவரோட க்ரோத் டெஃபினேஷன். ஷாமுவெல்சன் அப்படிங்கிறோட க்ரோத் டெஃபினேஷன் இது ரொம்ப மாடர்ன் ஏஜை வந்து பார்த்தோன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது நவீன யுகத்தை, ஓகேவா, இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய நவீன யுகத்தை வந்து பார்த்தோன்னா ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இவரோட டெஃபினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஷாமுவெல்சனோட வளர்ச்சி இலக்கணம். ஓகேவா. அப்போது 4 டெஃபினேஷன் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். யார் என்னென்ன டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மித், ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அவரோட வெல்த் டெஃபினேஷன். அண்ட் தென் ஆல்ஃபர்ட் மார்ஷல், அவரோட வெல்ஃபேர் டெஃபினேஷன். தேர்ட் ஒன் ராபின்சன், அவரோட ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன். ஃபோர்த் ஒன் ஷாமுவெல்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரோத் டெஃபினேஷன். ஓகேவா. இந்த 4மே ஒவ்வொரு எராவை சேர்ந்தது, அதையும் வந்து பார்த்தோன்னா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. சரி, இப்போது இந்த ஒவ்வொரு டெஃபினேஷனும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம உள்ளே வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஒவ்வொரு டெஃபினேஷனும் நம்ம கிளியராக வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வெல்த் டெஃபினேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா. தமிழில் வந்து பார்த்தோன்னா செல்வ இலக்கணம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா. செல்வ இலக்கணம் அப்படிங்கிறது. ஓகேவா. இந்த செல்வ இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருதுன்னு நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம். ஆடம் ஸ்மித், அவரோட செல்வ இலக்கணம் தான். ஓகேவா. இப்போ அவர் இந்த செல்வ இலக்கணத்தை பற்றி எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புக்கு 1776 அவர் ஒரு புக் எழுதுறாரு. அண்ட் என்கொயரி இன்டு எ நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு. அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி, மற்ற எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்லையுமே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருது. ஏன்னா ஆடம் ஸ்மித் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை
மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கறதில்ல. அதுக்கு பதிலாக அவர் எழுதின புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஆடம் ஸ்மித்தோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1776 வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புக்கு, ஓகேவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் தான் இந்த வெல்த் டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், ஓகேவா. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் as த சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொருளாதாரத்தை செல்வத்தின் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. எக்கனாமிக்ஸ் as த சயின்ஸ் ஆஃப் வெல்த், பொருளாதாரத்தின் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹவ் எ நேஷன்ஸ் வெல்த் இஸ் கிரியேட்டட் அண்ட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாட்டோட செல்வம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுகிறது, எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அதையும் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஓகேவா, எப்படி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போது இந்த வெல்த் டெஃபினேஷன், இந்த ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினேஷன் ஒன்லி ஃபோக்கஸ்டு வெல்த், ஒன்லி எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது, செல்வங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதனால அதை செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாட்டோட வெல்த் எதெல்லாமோ அது எப்படி கிரியேட் ஆகிருக்கு, அதே மாதிரி அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவரோட வெல்த் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதே மாதிரி இந்த ஸ்மித் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா வேலை பகுப்பாய்வு முறை அப்படின்னு சொல்லலாம். வேலை பகுப்பாய்வு முறை இல்லைன்னா உழைப்பு பிரிவு முறை அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. வேலை பகுப்பாய்வு முறை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கரெக்ட் தான். வேலை பகுப்பாய்வு முறை, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது மூலயமா ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது உற்பத்தியை பெருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த ஆடம் ஸ்மித்தோட ஒரு ஐடியா. அதாவது ஒன்றும் இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஐடியா. இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு ஜென்ரலாக பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக எல்லாரும் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்கோம், 100 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணுறோம். அந்த ஒர்க்கை 100 பேர் சேர்ந்தும் 100 மெம்பர்ஸ் சேர்ந்து நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 100 மெம்பர்ஸை பார்ட்டாக குழுவாக ஒரு 10 பிரித்து இந்த 10 பேர்த்துக்கும் தனித்தனியாக நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்க்கு கொடுக்கும் பொழுது டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். கரெக்டாக 100 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறத 100 பேர் செய்யாமல் எல்லாருக்கும் குழுவாவோ இல்லை இண்டிவிஜுவலாவோ டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஓகேவா, வேலைகளை வந்து பார்த்தோன்னா பகுத்து கொடுக்கறது மூலயமா நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுங்கள், இந்த குழு இந்த ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம அங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் த குவாண்டம் ஆஃப் அவுட்புட், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உற்பத்தி அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மித்தோட ஐடியாலஜி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா. அப்போ அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஆடம் ஸ்மித், ஆல்ஃபர்ட் மார்ஷல், இதே 4 எக்கனாமிஸ்ட் நேமையும் கொடுத்துட்டு ஹூ இன்ட்ரடியூஸ் த டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி டிவிஷன் ஆஃப் ஒர்க் ஆர் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அதை தெளிவாக வந்து பார்த்தோன்னா பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா. அப்போ இந்த வெல்த் டெஃபினேஷன் அப்படிங்கிறது ஃபோக்கஸ்டு ஒன்லி வெல்த், நாட் வெல்ஃபேர், ஓகேவா. வெல்ஃபேரை இவரோட எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இவரோட டெஃபினேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ஃபர்ட் மார்ஷலோட வெல்ஃபேர் டெஃபினேஷன். சாரி, அதுக்கு முன்னாடி நமக்கு புக்கில் வந்து பார்த்தோன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஆல்ரெடி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதான். இந்த பப்ளிகேஷன் ஆஃப் ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினேஷன் அப்படிங்கிறது 1776 வருது. இதை வந்து பார்த்தோன்னா இந்த எஃபெக்டிவ் பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த புக்கு வெளியீட்டுக்கு அப்புறம் தான் பொருளியல் அப்படிங்கிறது ஒரு தனி இயலாகவே உருவாகுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஆல்ரெடி நமக்கு இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த புக்கோட நேம், த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது, அண்ட் தென் அது எந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது, பப்ளிகேஷன் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து நம்ம இந்த ஆடம் ஸ்மித்தோட இந்த டெஃபினேஷனில் வந்து பார்த்தோன்னா என்ன கிரிட்டிசிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக அதில் சம் கிரிட்டிசிசம்ஸும் இருக்கும். அப்போது இவரோட டெஃபினேஷனில் என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பார்க்கலாம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்மித், எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, செல்வத்தை பெறுதல், எப்படி செல்வத்தை பெருக்கிறது அதை சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த செல்வத்தை எப்படி செலவழிக்கிறது அதை தான் சொல்கிறாரு ஒழிய
இவர் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, மக்களோட நலன்களையோ மக்களோட நன்மைகளையோ இவர் என்ன பண்ணல, ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த ஆடம் ஸ்மித்தோட கிரிட்டிசிசமாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சயின்டிஸ்ட் லைக் ரஸ்கின், கார்லைல் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருண்ட அறிவியல்னு கூட இதை சொல்லுவாங்க, இருண்ட அறிவியல். அப்போது எக்கனாமிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இருண்ட அறிவியல் அல்லது டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா பிக் சயின்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா ரஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கார்லைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட். இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இட் டீச்சஸ் செல்ஃபிஷ்னஸ் விச் இஸ் எகெயின்ஸ்ட் எத்திக்ஸ். அதாவது அறநெறிகளுக்கு எதிரான சுயநலத்தை மட்டும்தான் இது டீச் பண்ணுது, சுயநலத்தை மட்டும்தான் இது கொண்டு வருது, செல்ஃபிஷ்னஸை கொண்டு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். ஓகேவா? எத்திக்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இதை வந்து பார்த்தோன்னா டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னா பிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, இதில் நம்ம கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்மல் சயின்ஸ்னால் யார், டிஸ்மல் சயின்ஸ் பிக் சயின்ஸ் சொல்லிட்டு யார் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இது இட்ஸ் டீச்சர்ஸ் செல்ஃபிஷ்னஸ். ஓகேவா? சுயநலத்தை தான் வந்து பார்த்தோன்னா டீச் பண்ணுது. இது எகெயின்ஸ்ட் எத்திக்ஸ், அறநெறிகளுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறனால தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வெல்ஃபேர் டெஃபினேஷன். வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நல இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட ஆடம் ஸ்மித்தோட வெல்ஃபேர் வெல்த் டெஃபினேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். வெல்த் டெஃபினேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷனை கொண்டு வராரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் எழுதியிருக்காரு, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு புக்கை 1890 வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1890 எழுதியிருக்காரு. அப்போ அவர் எழுதின புக்கு, ஆடம் ஸ்மித் எழுதின புக்கு வெல்த் ஆஃப் நேஷன், அதையும் ஞாபகம் வச்சுங்க. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமி ஆல்ஃபர்ட் மார்ஷல் இவரோட புக்கும் ஞாபகம் வச்சுங்க. அப்போது அந்த வெல்த் டெஃபினேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வெல்ஃபேர். ஏன் அப்படின்னா அவரோட வெல்த் டெஃபினேஷன் ஒன்லி எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது, செல்வத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. கரெக்டாக? அப்போது வெல்ஃபேர் டெஃபினேஷன் இவரோட டெஃபினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the political economy or economics is a study of mankind in the ordinary business of life. ஓகேவா? இவரோட வெல்ஃபேர் டெஃபினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பற்றி என்ன சொன்னால் இண்டிவிஜுவல் அண்ட் சோசியல் ஆக்ஷன் விச் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்ட் வித் த அட்டைன்மெண்ட் அண்ட் வித் த யூஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரிக்வெஸ்ட் ஆஃப் வெல்பீயிங். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், சும்மா ரீட் மட்டும் பண்ணி வச்சுங்க. என்ன நமக்கு முக்கியமான அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் ஸ்டடி இஸ் வெல்த். அதாவது பொருளாதாரத்தை பற்றின அந்த படிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் செல்வத்தையும் மறுபக்கம், ஓகேவா, இம்பார்ட்டன்ட் சைடு, அதர் இம்பார்ட்டன்ட் சைடு இந்த ஸ்டடி ஆஃப் மேன், மனிதனை பற்றியும் படிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மனிதர்களோட நலன், மனிதர்களோட நல்வாழ்வு. ஓகேவா? அதனால தான் இதை நம்ம வந்து பார்த்தோன்னா வெல்ஃபேர் டெஃபினேஷன் சொல்கிறோம். அது வெல்த் டெஃபினேஷன். அவங்க வந்து பார்த்தோன்னா அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஒன்லி செல்வத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, வெல்த்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அட் த சேம் டைம் வெல்ஃபேரையும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படிங்கிற என்ன சொல்கிறாரு அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சமூகத்தை பற்றியும் சமூகங்களோட மக்களை பற்றியும் படிக்குது. இட் ஸ்டடீஸ் த பீப்புள் இன் த சொசைட்டி. சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பற்றி படிக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஸ்டடீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி. சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி படிக்கிறது. ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். ஓகேங்களா? அப்போ பொருளாதாரம் என்பது சமூக அறிவியல். சமூகத்தில் ஒருவருக்கொருவர் செல்வாக்கு செலுத்தும் மக்களை படிக்கிறது இது. அதனால தான் இதை சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? சரி, அப்போது சயின்ஸுன்னு ஒரு சில எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ 2 பேர்த்தோட நம்ம டெஃபினேஷன் வந்து பார்த்தோன்னா பார்த்தாச்சு. ஒன்று ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினேஷன், இன்னொன்று
ஆல்ஃபர்ட் மார்ஷலோட வெல்ஃபேர் டெஃபினேஷன். ரெண்டு பேர் எழுதின புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சிங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து தேர்ட் ஒன் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன், பற்றாக்குறை இலக்கணம்னு சொல்லுவாங்க. லியோனல் ராபின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றாக்குறை இலக்கணம், லியோனல் ராபின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்கனாமிஸ்ட். அவரோட டெஃபினேஷன் தான் இது. ஓகேவா? இவரும் அதே மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு, அண்ட் எஸ்ஸே ஆன் த நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை 1932 வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் எழுதின புக்ஸ் அண்ட் தென் அந்த புக்கு எழுதப்பட்ட இயர், ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கேன். 3 புக்கு பார்த்துட்டோம், 3 புக்கு அதோட இயர்ஸ் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ராபின்சனோட எக்கனாமிக்ஸ் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் சொல்கிறார். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனித நடத்தைய இலக்கங்களுக்கும் மாற்று பயன்பாடுகளை கொற்ற பற்றாக்குறையான வழிமுறைகளுக்கும் இடையான உறவாக படிக்கும் ஒரு படிப்பு தான், ஒரு சயின்ஸ் தான் ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொன்னோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா சோசியல் சயின்ஸ்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் as a relationship between end and scarce means which have alternative uses. அதாவது ஒன்றும் கிடையாது, மனிதனுக்கு, ஓகேவா, மனிதனோட பிஹேவியர் ரிலேஷன்ஷிப்புக்கும் அதே மாதிரி ஸ்கேர்ஸ் அவனுக்கு ஏற்படக்கூடிய பற்றாக்குறைகள், அந்த பற்றாக்குறைகளுக்கான மாற்று பயன்பாடுகளை கொண்டக்கூடிய பற்றாக்குறையான வழிமுறைகள், அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஒரு மனிதன், ஒரு ஹியூமன் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹியூமனுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஸ்கார்சிட்டி இருக்கும், பற்றாக்குறை இருக்கும். பற்றாக்குறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதனோட எப்பயுமே ஒரு இயல்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா அடுத்துக்கு போகும். ஓகேவா? இப்போ சைக்கிள் இருக்கவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, பைக்கை எய்ம் பண்ணுவாங்க. பைக்குங்கிறது அவனுக்கு பற்றாக்குறை. பைக் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, கார் அவனுக்கு பற்றாக்குறையாக இருக்கும். கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், அதை விட ஒரு பிராண்டடான ஒரு காராக இருக்கலாம், இல்லைனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராபின்சன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஏன்னா மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஓகேவா? மாற்று பயன்பாடுகளை கொண்ட பற்றாக்குறையான வழிமுறைகளுக்கு இதான் மாற்று பயன்பாடு. இது இல்லைனா அது, அது இல்லைனா அது, அப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவோம், போய்கிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறைக்கும் மனிதனோட பிஹேவியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் அப்படிங்கிற டெஃபினேஷனை சொல்கிறாரு. இதில் நமக்கு முக்கியமாக கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது ரெண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு, ஓகேவா, இன்னொன்று இந்த ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? எந்த புக்கு படிக்கும் பொழுதும் புக்கோட முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கோட இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா இப்போது கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இயர்ஸை வச்சு நிறையா டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், எந்த எக்ஸாம் பார்த்தாலும் இயரை வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா அடிக்கடி வருது. ஸோ நாங்கள் இயரை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சாமுவேல்சன் growth டெஃபினேஷன். இவரோட வளர்ச்சி இலக்கணம்னு சொல்லுவாங்க. இந்த இலக்கணம் கொஞ்சம் யூனிக்கான ஒரு இலக்கணம்னு நம்ம சொல்லலாம். ஏன் இவரோட இலக்கணம் வந்து பார்த்தோன்னா யூனிக்கானது அப்படின்னு சொன்னால், இந்த growth டெஃபினேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பார்ட்டர் சிஸ்டத்துக்கும் இது வந்து பார்த்தோன்னா யூஸ் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டமாற்று முறை. நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம பண்டைய காலத்தில் சங்க காலத்துலலாம் பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருந்துச்சுல, அந்த பண்டமாற்று முறைக்கும் ஷூட் ஆகக்கூடிய ஒரு டெஃபினேஷனாக வந்து பார்த்தோன்னா இந்த growth டெஃபினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேபி இப்படி கூட கேட்கலாம், விச் டெஃபினேஷன் சூட்டபிள் ஃபார் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பண்டமாற்று முறைக்கு நிகரான இல்லைனா பயன்படக்கூடிய டெஃபினேஷன் என்ன இலக்கணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 4 இலக்கணத்தை கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, இவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பால் சாமுவேல்சன் அவர் பேர், பால் சாமுவேல்சன் அப்படிங்கிற இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார், த ஸ்டடி ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி. பார்த்தீங்களா, எங்கே சொல்லிட்டார், வித் ஆர் வித்தவுட் த மணி, பணமே இல்லைனாலும் டு எம்ப்ளாய் ஸ்கார்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் விச் would have alternative uses to produce various commodities over the time. பல்வேறு காலங்களில் பல்வேறு பொருட்களை வேறு காலத்தில் தேவையான வேறு பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, அதை வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட் தம், அதை
அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, பகிர்ந்தளிக்கிறது, கன்சியூம் பண்ணுறது, அதை நுகர்வு எடுக்கிறது. நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர் அமாங் த வேரியஸ் பீப்புள்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் சொசைட்டி. அதேமாரி ஃபியூச்சரில் வரக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட மக்கள் மற்றும் குரூப் ஆஃப் சொசைட்டி. ஓகேங்களா? சரி, ஒன்றும் இல்லை, வேறு காலத்தில் வேறு டைம் பீரியடில் வேறு பொருட்கள் உற்பத்தி பண்ணி அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணும், கமாடிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதை கன்சம்ஷனுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதை பற்றி படிக்கிறது தான் growth definition அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த growth definition பணத்தை யூஸ் பண்ணியும் இருக்கலாம், இல்லை பணத்தை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ பணம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலனாலே அது என்ன சிஸ்டம் வந்துருச்சு, பார்ட்டர் சிஸ்டத்துக்கும் அது சூட்டபிள் ஆகும்னு சொல்கிறோம். இதை தான் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன். இந்த growth definition அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மனிதர்களும் சமூகமும் எவ்வாறு மாற்று பயன்பாடுகளை கொண்ட பற்றாக்குறையான உற்பத்தி வளங்களை பயன்படுத்த தேர்வு செய்கிறார்கள். காலப்போக்கில் பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்து அவற்றை இப்போதும் எதிர்காலத்திலும் சமூகத்தின் பல்வேறு மக்கள் மற்றும் குழுக்களிடையே நுகர்வுக்காக விநியோகிக்கிறார்கள் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். ஓகேவா? அப்போ நீங்கள் எத்தனை காலம் வந்தாலும் என்னாகும், அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலத்திற்கு தகுந்த மாதிரி என்னாகும், மாறிக்கிட்டே இருக்கும், இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு. ஓகேவா? சரி, ஓகே, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். அடுத்து இப்போ எக்கனாமிக்ஸை பற்றி இன்னும் ஒரு சிலர், பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, பொருளாதாரம் அப்படிங்கிறதுனா ஒரு கலை, ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாரெல்லாம் பொருளாதாரத்தை அறிவியல்னு சொல்கிறோம், யாரெல்லாம் பொருளாதாரத்தை கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்ட் இஸ் எ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ். இது நமக்கு தெரியும். ஒரு பர்டிகுலர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணக்கூடியது தான் கலை. கரெக்டாக? அப்போது ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம அது வந்து ஒரு கலை, ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் கைடன்ஸ் டு சொல்யூஷன் டு ஆல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். பொருளாதாரம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அது சொல்யூஷன் கொடுக்குது. பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ணுது, அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. அதனால நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஏஷி பிகு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆல்ஃபர்ட் மார்ஷல் பார்த்தோம்ல, இவர் தானே சோசியல் சயின்ஸ்னு சொன்னார். ஏன்னா சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் ஒரு பார்ட் தான் என்னது, ஆர்ட். நமக்கு தெரியும் கலைங்கிறது எதில் வருது, சோசியல் சயின்ஸோட ஒரு பார்ட் தான். ஓகேவா? அப்போ ஏஷி பிகு, ஆல்ஃபர்ட் மார்ஷல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் சயின்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ்னாலே நமக்கு தெரியும் ஆல் இட்ஸ் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் கலெக்டட், கிளாசிஃபைடு அண்ட் அனலைஸ்டு. இங்கே சயின்ஸ்னாலே என்னது, அனலைஸ்டு. ஓகேவா? அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆராய்ச்சியோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு செய்முறையோ அங்கே இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனைகளையும் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா கொடுக்கும். அப்போ அனலைஸ் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி எங்கே இருக்குது, எக்கனாமிக்ஸில் இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சயின்ஸ் இஸ் எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். ஆல் இட்ஸ் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் கலெக்டட். எல்லா ஃபேக்டையும் கலெக்ட் பண்ணி கிளாசிஃபைட் அண்ட் அனலைஸ்டு வித் இட்ஸ் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடியதான் அந்த எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒன்றும் இல்லை, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ ஏன் நம்ம சயின்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேபி இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பற்றாக்குறை வருது, உணவு பற்றாக்குறைன்னு வச்சுக்கோமே. இப்போ உணவு பற்றாக்குறை அப்படின்னு வரும்போது உணவு பற்றாக்குறை வருது அப்படின்னா ஏன் நம்ம வந்து பார்த்தோன்னா இதை சயின்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா உணவு பற்றாக்குறை வந்தால் என்ன பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ணணும், இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் சென்சஸ் படி 120 crore. அப்போ 120 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. அப்போ 120 கோடி மக்கள் பேரும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து பார்த்தோன்னா 3 times அது ஃபுட்டு கன்சியூம் பண்ணணும். அப்போ 3 times கன்சியூம் பண்ணும்போது ஒரு நபருக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா கன்சம்ஷன் ஆகும், அது 120 கோடி பேருக்கு எவ்வளோ ஆகும், அது ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 monthக்கு நமக்கு எவ்வளோ ஃபுட்டு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதுக்கான ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போது இது வந்து பார்த்தோன்னா ஒரு அனலிட்டிக்கல் திங். கரெக்டாக? அதனால் இது வந்து பார்த்தோன்னா சயின்ஸ்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யாரெல்லாம் சயின்ஸ்னு சொல்கிறாங்க, ராபின்சன் சொல்கிறாரு. சயின்ஸ்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ராபின்சன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துன்னா ஜோர்டன் சொல்கிறாரு, ராபின்சன், ஜோர்டன், அதுக்கப்புறம் ராபர்ட்சன்.
இவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஓகேவா, இவங்க 3 பேரும் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பிகுவும் ஆல்ஃபர்ட் மார்ஷலும் சொல்கிறாங்க, இல்லை பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ 2 பேத்துக்கான இந்த 2 ஸ்டேட்மெண்ட்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துங்க. ஓகேங்களா, யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுங்க. ஓகேங்களா, சரி அடுத்து நெக்ஸ்ட்டு. சரி, இப்போ தான் நம்ம எக்கனாமிக்ஸோட டைப்ஸ்குள்ளே வரும். பொருளாதாரத்தோட டைப்ஸ். ஓகேவா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒன்றும் கிடையாது, நுண்ணியல் பொருளாதாரம்னு சொல்லுவாங்க, நுண்ணியல் பொருளாதாரம். இன்னொன்று பேரியல் பொருளாதாரம், அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஸ்மால், மைக்ரோனா நமக்கு தெரியும் சின்ன அளவு, சிறிய அளவு. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்ஷன், அதாவது பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது தான். அந்த பொருளாதார நடவடிக்கைகள் எங்கே, ஹவுஸ் ஹோல்டு வீடு, ஃபேர்ம்ஸ் தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் ஃபேர்ம்ஸ் தொழில்கள் அல்லது தொழிற்சாலைகள், அங்கே நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்ஷன்ஸை மட்டும் படிக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்ம் வச்சுருக்கோம், ஒரு பண்ணை வச்சுருக்கோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கோம் சின்ன லெவல்னா, அந்த சின்ன லெவல் தொழிற்சாலைக்குள்ளே மட்டும் நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை மட்டும் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் வருது, அந்த ரா மெட்டீரியல் மூலமாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சூம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ அவுட்புட் போயிருக்கு, அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அந்த மாதிரி வித்தின் ஃபேர்ம் ஒரு தொழிற்சாலைக்குள்ளே மட்டும் நடக்கிறது. ஒரு தொழிற்சாலையோ இல்லை ஒரு வீடோ, அதாவது ஸ்மால் சைஸு, அந்த மாதிரி விஷயம் மட்டும் படிக்கிறதுன்றதுனா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் ஸ்டடிஸ் ஹவு பிஸ்னஸ் ஃபேர்ம்ஸ் ஆப்ரேட் அண்டர் த டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன். எஸ், இது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஃபேர்ம்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, பல்வேறு விதமான மார்க்கெட் கண்டிஷனில், பல்வேறு விதமான சந்தை கண்டிஷனில் பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டிட்டர்மைன்ஸ் த ப்ரைஸ். அதாவது இது வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் வாங்குபவர்களுக்கும் செல்லர்ஸ் விற்கிறவங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஓகேவா, விலை மதிப்பு இருக்குல்ல, விலை தீர்மானிக்கிறது, அதை பற்றி படிக்கிறது தான். ஓகேவா, அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் விச் வாஸ் ஹெல்டு பை வித்தின் ஃபேர்ம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்டு. ஒரு வீட்டிலையோ ஒரு தொழிற்சாலையிலையோ ஒரு தொழில் நிறுவனங்கள்லையோ நடக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளை மட்டும் படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா, அப்போ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது 2 விஷயங்கள் கவர் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் மதிப்பு கோட்பாடு அப்படிங்கிறது ஒன்று வருது. மதிப்பு கோட்பாடுனா ஒன்றும் கிடையாது, ப்ராடக்டோட ப்ரைஸிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலை நிர்ணயம், அந்த பொருளுக்கான விலையை நிர்ணயிக்கிறது இதில் வருது, அதான் வேல்யூ தியரி. அதுமாதிரி ஃபேக்டர் ப்ரைஸிங் அப்படின்னா உற்பத்தி விலை. ஃபேக்டர்னா ஒன்றும் கிடையாது, உற்பத்தி. அப்போ அந்த விலையை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ செலவாயிருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வைக்கலாம், அதை பற்றி படிக்கிறது. அதை பற்றி அதுவும் இதில் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலன்களையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொருளாதார நலன்களோட கோட்பாடையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதுக்கு இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பதுனா கவர் பண்ணுது. அப்போ 2 விஷயம் முக்கியமாக நமக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சோன்னா வித்தின் ஃபேர்மோ இல்லை வித்தின் இண்டஸ்ட்ரியோ இல்லை வித்தின் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளேயோ நடக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதில் வேல்யூ தியரி அப்படிங்கிறது ஒன்று கவர் ஆகுது, இன்னொன்று தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படிங்கிறது ஒன்று கவர் ஆகுது. ஓகேவா, அப்போ இந்த 2 விஷயங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்போஸ் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எதிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் பொருளாதாரம் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பேரியல் பொருளாதாரம்னு இதில் சொல்லலாம், பேரியல் பொருளாதாரம். அப்போ இந்த பேரியல் பொருளாதாரம் எதை கன்சர்ன் பண்ணியிருக்கு, எதை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த பேரியல் பொருளாதாரத்தில் நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட் சச்சஸ் நேஷ்னல் அவுட்புட். ஓகேவா, மைக்ரோனா சிறிய லெவலில், மேக்ரோனா பெரிய லெவல். அப்போ பெரிய லெவல்னா எனக்கு ஒரு நாடு, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நேஷ்னல் அவுட்புட், தேசிய வருமானம் எவ்வளோ வருது, அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, அந்த நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது, வேலைவாய்ப்பின்மை எவ்வளோ இருக்குது, அந்த நாட்டில் டாக்ஸஸ், எஸ் இந்த டாக்ஸஸ் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள்
ஒரு ஃபேம், ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய எக்கனாமிக்ஸை பற்றி படிக்கிறது மைக்ரோ. அதே ஒரு கண்ட்ரி இல்லைனா ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம், அதில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சிம்பிளாக படிச்சுக்கலாம். அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் வராது, அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, நேஷ்னல் அவுட்புட்டு, பொருளாதார அமைப்பில் ஏற்படக்கூடிய பணவீக்கங்கள், வேலைவாய்ப்பின்மை, இந்த டேக்ஸ் போடுறது, இதை பற்றியும் படிக்கிறோம் எங்கே, மேக்ரோ எக்கனாமிக்ஸில். ஓகேவா. அப்போ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கெய்னிஸ். இந்த ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க கூட. ஏன் அவர் சொல்கிறாருன்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம், ஓகேவா, அதை காயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ராக்னர் ஃப்ரீச்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதே அந்த மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்கிற அந்த டேர்ம் மைக்ரோ மேக்ரோ, அந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்சியேஷன் அதை கொடுத்தது யார் அப்படின்னா ஜேஎம் கெய்ன்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எக்கனாமிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருளாதார வல்லுநர்கள் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், இந்த மாதிரி அமைப்புகள் உருவாகிறதுக்கு இந்த ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன். மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபாதர் இவர் தான். சரி, இவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் எழுதியிருக்காரு, இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு 1936 எழுதியிருக்காரு. வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இது ரொம்ப 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 முக்கியமான புக்கு. ஓகேவா. நம்மளோட வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி 1936 இவர் ஜேஎம் கெய்ன்ஸ் பப்ளிஷ் பண்ண ஒரு புக் தான் இது, இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போது இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஓகேவா. ஆடம் ஸ்மித் இது பார்த்தோம், ஆல்ஃபர்ட் மார்ஷல் பார்த்தோம், ஓகேவா. இன்னொரு புக் யாவது பார்த்தோம், ஷாமில்சன் பார்த்தோமா, இல்லை ராபின்சன்ஸ் பார்த்தோம். இன்னொன்று இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், மணி, ஜேஎம் கெய்ன்ஸ். மொத்தம் 4 புக்கு. 4 புக்குக்கும் எந்தெந்த இயர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா. அப்போ 4 புக்ஸையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சரி. எஸ், நாங்கள் சொல்லல, ஆல்ரெடி சொன்னதான். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம், மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸான எக்கனாமிஸ்ட் ராக்னர் ஃப்ரிட்ஜ். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட். இவர் தான் இதை அந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்காக அவருக்கு வந்து பார்த்தோன்னா 1933 வந்து பார்த்தோன்னா அவருக்கு நோபல் ப்ரைஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த ரெண்டுக்கும் டெஃபினேஷன் கொடுத்தது. ஓகேவா. அது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், ஜேஎம் கெய்ன்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம்ல, அவர் தான். எந்த புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி which is published in 1936. ஓகேவா. அதுதான். ஓகேவா. சரி, இப்போ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான அந்த டிஃப்ரென்ஸை ஒரு இமேஜில் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸை பற்றி படிக்கிறது மைக்ரோ. அதே ஒரு ஒட்டுமொத்த நாடு, ஒட்டுமொத்த உலகம், ஒட்டுமொத்த மாநிலம், லார்ஜ் சைஸ், அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. சரி, இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ஓகேவா, தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா. இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஓகேவா. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஒரு டைம் ரீகால் மட்டும் பண்ணிங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் which deals with the economic decision making of individuals, economic agents such as producers and consumers. நம்ம பார்த்தது தான் ப்ரொடியூசர், கன்சூமர்ஸ், இவங்கள பற்றி படிக்கிறது. கரெக்டாக. அதே மேக்ரோ எக்கனாமிக்னா என்னது, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நேஷ்னல் அவுட்புட்டை பற்றி படிக்கிறது, நேஷ்னல் இன்கம் பற்றி படிக்கிறது, சேவிங்ஸை பற்றி படிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ஃப்ளேஷன், அந்த மாதிரி எது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இல்லை ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் கூட சொல்லலாம், அதை பற்றி படிக்கிறது. தமிழ்லையும் இருக்குது. ஓகேவா. தமிழ்லையும் பாருங்கள். தனிப்பட்ட பொருளாதார முகவர்களான உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் எடுக்கும் பொருளாதார முடிவுகளை விளக்குவது தான் நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேவா. அதாவது உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் யார், ப்ரொடியூசர்ஸ், கன்சூமர்ஸ், அவ்வளோதான். அவங்க எடுக்கக்கூடிய பொருளாதார முடிவுகளை மட்டும் விளக்குறது நுண்ணியல் பொருளாதாரம். அதே பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு முழு பொருளாதாரம், ஒரு நாடு, அவங்களோட சேமிப்பு, முதலீடு,
நேஷனல் இன்கம், இதையெல்லாம் சொல்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தோட சிறிய பகுதிகளை மட்டும்தான் இந்த நுண்ணியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கும். ஆனால் ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பாருங்கள், it takes into account of small components of the whole economy. small components எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே consideration of the whole economy. ஓகேவா? எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், it deals with the process of price determination. ஓகேவா? விலை நிர்ணயம் in case of individual products and factors of products. ஓகேவா? அப்போது இது எதை பற்றின விஷயமா இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஓகேவா? விலை மதிப்பை பற்றி இருக்குது. ஓகேவா? தனியொரு பண்டம், ஒரு தனிநபர் உருவாக்குறதோ இல்லை தனி நிறுவனம் உருவாக்கக்கூடியோ தனிநபர் பண்டம், அதுக்கு இல்லைனா அதோட காரணினா உற்பத்தி. என்னோட காரணின்னு புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க. உற்பத்தி விலையில் உற்பத்தி விலை எந்த முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இது விளக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து காமன், பொது வேல்யூ. இது வந்து தனிப்பட்ட நிறுவனம். இப்போ ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபேக்டர் காஸ்ட், உற்பத்தி விலையோ இல்லை ப்ரைஸு, ஓகேவா, சேல்ஸ் ப்ரைஸு, அதோட விலையோ விளக்குறது. ஆனால் இது எப்படி காமன், ஒட்டு மொத்தமாக. ஓகேவா? சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விலை கோட்பாடு அப்படிங்கும்போது அழைக்கிறாங்க. ஓகேவா? இதுவே பேரியல் பொருளாதாரத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வருவாய் கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இதையும் பார்த்து வச்சுங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஆல்சோ நவுன் அஸ் ப்ரைஸ் தியரி அப்படின்னு சொல்லி மைக்ரோ எக்கனாமிக்ஸை சொல்லுவோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே எதை பற்றி, ப்ரைஸ் டிட்டர்மினேஷனை பற்றி தானே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம். ஒரு கம்பெனியில் உருவாகக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், கரெக்டாக அதுதான். அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது அதை இன்கம் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் தியரின்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்டிமைசேஷன் ஆஃப் கோல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இதுவே இங்கே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ட் வித் ஆப்டிமைசேஷன் ஆஃப் க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் என்டையர் கண்ட்ரி, ஒட்டுமொத்த நாட்டையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தனிப்பட்ட நுகர்வோர் தனிப்பட்ட உற்பத்தியாளரது உத்தம அளவு குறிக்கோளுடன் தொடர்புடையது. அதாவது எல்லாமே தனிப்பட்ட நுகர்வோர்னு யார், நம்ம தான், யார் வாங்குறாங்களோ அவங்க. தனிப்பட்ட உற்பத்தியாளர்னா ப்ரொடியூசர், யார் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களோட அளவு குறிக்கோளை மட்டும்தான் இது தொடர்புடையது. ஆனால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டோடதையும் வளர்ச்சி முறையின் உத்தம அளவுடன் உற்பத்தி. அப்போ ஒரு கம்பெனிஸையோ ஒரு ப்ராடக்டையோ அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த நாட்டில் உடைய எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா கம்பெனிஸையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டாக அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இந்த ரெண்டுக்குமான டெஃபினேஷன் இது மேக்ஸிமம் நமக்கு முக்கியம் இல்லை. பட் ஆனால் சும்மா வந்து பார்த்தோன்னா ரீட் பண்ணி மட்டும் வச்சுங்க. ஓகேவா? ரீட் பண்ணி வச்சுங்க, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அசஸ் அண்ட் ரீசன் அந்த மாதிரி இதில் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதை தாண்டி வேறு என்ன? இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தாச்சு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தாச்சு. இதை தாண்டி இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் யூஎஸ்ஏவோட எக்கனாமிக்ஸை பற்றி படிக்கிறது, வேர்ல்டு பேங்கை பற்றி படிக்கிறது, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க் லைக் ஐஎம்எஃப் எக்ஸட்ரா அதெல்லாம் படிக்கிறது வந்து பார்த்தா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் வேறு நாட்டோட எக்கனாமிக்ஸை பற்றி படிக்கிறது. அடுத்து பப்ளிக் எக்கனாமிக்ஸ், பொது பொருளாதாரம். அதாவது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட். பப்ளிக் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட், அதாவது அரசோட பொருளாதார நடவடிக்கைகள். அதாவது ஒரு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ ப்ராஜெக்ட் கொண்டாடுறாங்க, எவ்வளோ ஸ்கீமு, எவ்வளோ டெப்ட் இருக்குது, எவ்வளோ டெபிசிட் இருக்குது, அந்த மாதிரி அரசை பற்றி படிக்கிறது. அடுத்து ஹெல்த் எக்கனாமிக்ஸ், சுகாதார பொருளாதாரம், ஹெல்த் கன்சர்னாக வரக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? அடுத்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், மேம்பாட்டு பொருளாதாரம், மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. அடுத்து என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், இது ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அப்படின்னா பொருளாதார நடவடிக்கைகள் சுற்றுச்சூழலை டிபெண்ட் பண்ணியோ சுற்றுச்சூழலை டீல் பண்ணியோ இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ். அப்போ சுற்றுச்சூழலை பெரிய லெவலில் என்ன பண்ண முடியாது, அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போது சுற்றுச்சூழலை கன்சர்ன் பண்ணி, அப்போ நம்ம சுற்றுச்சூழலில் என்னென்ன ரிசோர்ஸஸ் கிடைக்குது, நம்ம ஊரில் என்னென்ன மினரல்ஸ் கிடைக்குது, நம்ம ஊரில் என்னென்ன சோர்ஸஸ் கிடைக்குது, அதை பற்றிலாம் படிக்கிறது. ஓகேவா? அப்போது இது வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அதர் டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் சும்மா நீங்கள் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு, இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எக்கனாமிக் இஸ் எ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப்.
இட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப். இதை யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கன்சர்ன்டு வித், நுண்ணியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒட்டுமொத்த பொருளாதாரமா, பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளா, தனிநபர் பொருளாதார நடவடிக்கைகளா, ஒட்டுமொத்த பொருளாதார தொடர்பா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது செகண்ட் ஒன். அடுத்து தேர்டு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். அண்ட் என்கொயரி இன்டு எ நேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அந்த புக்கு, நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களை குறித்த விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் தெரில அப்படின்னா வீடியோவை பின்னாடி பேக்வேர்ட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கூட போடலாம். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? இதுவும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யார் வந்து பார்த்தோன்னா பொருளாதாரத்தின் தந்தை அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி, இது ஃபோர்த் ஒன். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் அப்படிங்கிறது யாரோடது? இதுவும் நம்ம சொல்லிட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஸ்கேர்சிட்டி, அந்த 4 டைப்ஸ் டெஃபினேஷன் வந்து பார்த்தோன்னா யாருன்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த 5 கொஸ்டின், இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.